அற்பமான என்னும் பெயரிலே இன்றைய நாளிலே தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக 1 கொரிந்தியர் 1:28 வாசிக்க கேட்போம். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவர்களையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவர்களையும் தேவன் தெரிந்து கொண்டார். உள்ளவைகள் என்பது அதனுடைய ஒரு தமிழ் அர்த்தம் உலகம் ஒரு பொருட்டாக கருதுவைகள் அல்லது உலகம் ஒரு முக்கியமானதாய் நினைத்து கொள்ளுகிற உறுதிப்படுத்தி கொள்ளுகிற ஒரு காரியம், அதுதான் உள்ளவைகள். இப்படிப்பட்டவைகளை அபமாக்கும்படி வெட்கப்படுத்தும்படி அவைகளை இல்லாமல் செய்யும்படி தேவன் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை தெரிந்து கொள்ளுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்திலே அநேகர் அற்பமாய் எண்ணும்போது ஒருவரை அவர்களுக்கு அது நல்லதாயிருக்கும், சிரிப்பாயிருக்கும், சந்தோஷமாயிருக்கும். ஆனால் அந்த அற்பமாய் எண்ணப்பட்டு ஒதுக்கப்படுகிற அந்த மனுஷனுக்கோ அந்த மனுஷிக்கோ அது மிகுந்த வேதனையையும் வியாகுலத்தையும் மன உளைச்சலையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவன் பூமி எங்கும் தம்முடைய கண்களாலே பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறார். அவருடைய இமை மனுபுத்தருடைய இருதயத்தை சோதித்தறியும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். கர்த்தர் மனுஷனுடைய இருதயத்தின் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த மனிதன் அற்பமானவனாய் காணப்பட வேண்டும். அற்பமானவர்களை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். சபையை வைத்து கொள்ளுங்கள். உதாரணத்துக்கு சபையில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், சிலரை நல்லவர்கள், அப்படிப்பட்டவங்க, படித்தவங்க, அது தெரியும் இது தெரியும் அப்படி என்று தெரிஞ்சு கொள்ளுவாங்க. சிலரை ஒதுக்குவாங்க. அது அற்பமானவங்க, இவரால் ஒன்றும் செய்ய முடியாது, இவரால் ஊழியம் செய்ய முடியாது, இவரால் பாட முடியாது, இவரால் பிரசங்கிக்க முடியாது, இவரால் துதிக்க முடியாது, அல்லது இவரால் எதையும் ஜெபிக்க முடியாது, எதையும் செய்ய முடியாத ஒரு மனுஷனாக இருக்கிறாரு, அற்பமானால் சில அந்த ஆளோட கதையை விடுங்கோ அப்படி என்றெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அற்பமாய் எண்ணுகிற அப்போ சபையை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். அந்த சபையை நடத்துகிற ஊழியக்காரனுடைய பார்வையில் யார் அற்பமான ஒரு ஆளாக இருக்கிறார் என்றதை கர்த்தர் பார்க்கிறார். அதே போல் அந்த சபையில் இருக்கிற மற்ற ஜனங்களுடைய பார்வையில் யார் அற்பமான ஒரு ஆளாக இருக்கிறார் என்றதை கர்த்தர் தேடுகிறார். நீங்களும் நானும் தேவனுடைய சபையில் ஒருவரை அற்பமான ஆளாக நாங்கள் எண்ணக்கூடாது என்பது தேவனுடைய விருப்பம். அப்படி நாங்கள் எண்ணுவோமானால் அந்த அற்பமான ஆளை எடுத்து எங்களுக்கு தலையாய் கர்த்தர் வைத்துவிட்டு பேசாமல் இருந்து விடுவார். ஆகவே ஏன் இப்படி சம்பவிக்கிறது என்பதை கவனிப்போம். அப்போஸ்தலர் 4:11 வாசிக்க கேட்போம். வீடு கட்டுபவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலை கல்லானவர். சபை கட்டுகிறவர்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட இயேசுவை அந்நாட்களிலே தேவாலயத்தை இஸ்ரவேலில் கட்டினவர்கள் ஒரு கல் கோணலாக இருக்குது, இடரலாக இருக்குது என்று சொல்லி அந்த கல்லை தள்ளி விட்டார்கள். அந்த கல் ஒரு பெரிய கல்லாய் ஒரு பகுதியிலே கிடந்தது. அந்த வழியாய் போகிறவர்கள் சிலருக்கு இருட்டுக்குள் அது தெரியாமல் அதில் விழுந்து இடருண்டு போய் விடுவார்கள். அதனால் அந்த கல்லை எடுத்து தேவன் எல்லாரும் இந்த கல்லை இந்த சபையில் வைத்து ஒரு சுவர் கட்டுறவங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. ஒரு பில்டிங், ஒரு ஆலயத்தை கட்டுறவங்களுக்கு அது ஏதாவது ஒரு அமைப்புக்குள்ள, ஒரு ஷேப்புக்குள்ளே அது அடங்கணும். அது ஒரு பக்கம் எந்த பக்கம் வச்சாலும் அந்த கல்லை அந்த சுவருக்கு அது பாதிப்பாக தான் இருக்கும், அசிங்கமாக தான் இருக்குது. ஆகவே இந்த கல்லை இந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு பயன்படுத்தாமல் எங்கேயாவது தள்ளி போடுங்க அப்படி என்று சொன்னாங்க. அப்படி தள்ளி போட்டதுக்கு எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவர் சொல்லுகிறார், தேவனுடைய ஆலயத்திலே தேவன் அவர்தான், தேவனே தள்ளி போட்டார்கள். அந்த நாட்களில் அவர்கள் யூதர்கள் தேவனே தள்ளி போட்டு விட்டு அவர்கள் தேவாலயம் கட்டினவர்கள், பெரிய சாதனையாளர்கள். இன்றைய நாளில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? 3:20 வாசித்து பாருங்கள். இதோ வாசப்படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று சொல்கிறேன். என்ன அர்த்தம்? இயேசு சபைக்கு வெளியில், சபைக்குள்ள ஆராதனை நடக்கிறது. யாருக்கு ஆராதனை செய்கிறார்களோ தெரியல. இயேசு கதவை தட்டுறார், கதவை திறங்கப்பா, நான் உள்ள வரணும், நான் தான் தேவன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி இயேசு ஜனங்களிடம்
கேட்கிறதாய் அந்த வசனம் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு இந்த கடைசி காலத்திலே சபைகள் மாம்சத்திலே பலன் கொண்டு எழும்பி நிற்கிறது. ஆகவே இந்த அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றப்பட்டார். அதே போல சபைகள் இன்று அற்பமானவர்கள் என்று தள்ளி வைத்திருக்கின்றவர்களை கர்த்தர் கொண்டு சபைகளிலே பெரிய காரியங்களை செய்வார். எந்த ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய சபையிலே இவர்கள் அற்பமானவர்கள், இவர்கள் கூடாதவர்கள், இவர்களால் இயலாது, இவங்க சரியில்லை என்று சொல்லி ஒதுக்கி வைக்கிறாரோ, அந்த அற்பமாய் எண்ணப்பட்ட அவர்களையே கர்த்தர் வாலாக்காமல் தலையாக்கி, யாரெல்லாம் அற்பமாக எண்ணினாங்களோ அவங்களுக்கு இவர்களை எஜமானனை போல, இவங்க அவங்கள்ட்ட போய் தயவு கேட்கறது போல கர்த்தர் மாற்றிவிட்டு போவார். ஏனென்றால் இந்த அற்பமாய் எண்ணுகிற காரியங்களை தேவன் ஒருபோதும் அங்கீகரிப்பதும் இல்லை, ஏற்றுக்கொள்ளுவதும் இல்லை. 1 சாமுவேல் 9:21 1 சாமுவேல் 10 1 வசனத்தையும் நாங்கள் இந்த 2 வசனங்களை இணைத்து வாசிக்க கேட்போம். அப்பொழுது சவுல் பிரவிக்கிரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பெஞ்சமின் கோத்திரத்தான் அல்லவா? பெஞ்சமின் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தை என்னிடத்தில் சொல்வானேன் என்றார். அப்பொழுது சாமுவேல் தைலக்குப்பி எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? இந்த சவுல் ராஜாவை கவனியுங்கள். இஸ்ரவேலின் முதலாவது ராஜாவாய் அவர் இருக்கிறார். சவுலுடைய நாட்களிலே அநேகர் இஸ்ரவேலிலே இருக்கிறார்கள். தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளுகிறார். இது தெரிந்து கொள்ளுவதற்கான அடையாளத்தை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், சவுலை பார்த்து சாமுவேல் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார், நீதான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக போறாய், தலைவனாய் வரப்போகிறாய் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இவர் கேட்கிறார், சாமுவேலை பார்த்து சவுல் சொல்லுகிற வார்த்தையை கவனித்து பாருங்கள். தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை பார்த்து பேசுகிற, நீர் இப்படிப்பட்ட வார்த்தை என்னிடத்தில் சொல்வானே ஏன் என்றான். ஏனென்றால் நீங்கள் சொல்லுகிற இந்த வார்த்தைக்குரிய தகுதியோ அதுக்குரிய எந்த விதமான காரியமோ என்னிடம் கிடையாது, என் குடும்பத்தில் இல்லை, எங்களுடைய கோத்திரத்தில் கூட அது இருக்கான்று எனக்கு தெரியாது, எனக்கு இதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. சாமுவேல் ஐயா, நீங்கள் ஏதோ மாறி சொல்கிற மாதிரி இருக்கிற மாதிரி சவுலுக்கு இருந்தது. எஸ்தரை கவனித்து பாருங்கள், மரியாளை கவனித்து பாருங்கள். எஸ்தரை உடைய நாட்களிலே அந்த அகாஸ்வேரு ராஜாவுடைய வீட்டில் ஏற்பட்ட பஸ்தியினுடைய பிரச்சனை நிமித்தம் ஒரு பட்டத்து ராணியை உருவாக்க வேண்டி இருந்தது. அந்த நேரத்திலே ஒரு பட்டத்து ராணியை உருவாக்குவதற்காக ஒரு காரியம் செய்யப்படுகிறது. பல அழகான பெண்கள் சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்தர் கடைசியாகத்தான் வர முடியும். ஏனென்றா அவங்களுடைய அதாவது ஜூத வம்சத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள். ஆனாலும் அந்த கோத்திரத்தை அவர்கள், அந்த ஜூத வம்சத்தை அவர்கள் மறைத்து இஸ்ரவேல் என்று சொல்வதை சொல்லாமல் வைத்து கொண்டார்கள். இப்பொழுது கவனித்து பாருங்கள், எஸ்தர் ராணியானா, வஸ்தியினுடைய இடத்துக்கு அவ கொண்டு வரப்பட்டா. 127 நாடுகளுக்கும் அவவும் ராணியானா. இப்பொழுது கவனிங்க, இவ்வளவு பெண்கள் இருக்கக்குள்ள ஒரே ஒரு எஸ்தரை தெரிந்து கொள்ளப்பட்டு உயர்த்தப்பட்டதுக்கான காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து என்னுடைய வயிற்றில் பிறக்க வேண்டும் என்று சொல்லி அநேக கன்னிகள் திருமணம் செய்யாமல் இஸ்ரவேலிலே ஏசாயா தீர்க்கதரிசனம் சொன்ன நாளில் இருந்து இதோ ஒரு கன்னியை கர்ப்பவதியாய் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லப்பட்டது. அந்த நாள் முதல் அநேக திருமணம் செய்யாமல் தங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுத்து மேசியா எங்களுடைய வயிற்றில் பிறக்க வேண்டும் என்று அநேக அழகான பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை இப்படியாய் கர்த்தருக்காய் கொடுத்து திருமணம் செய்யாமல் வாழ்ந்தார்கள். ஆனால் ஒரு புருஷனுக்கு திருமணமாவதற்கு நியமிக்கப்பட்ட மரியாளை கர்த்தருடைய ஆவியானவர் தேடி வந்து தன்னுடைய குமாரன் இயேசுவை அந்த கர்ப்பத்துக்குள்ளே வைத்து அவரை பிறக்க பண்ணினார். மரியாள் சொல்லுகிற வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தீரே என்று சொல்லுகிறார். எஸ்தரை கவனித்து பாருங்கள். எஸ்தருடைய புத்தகத்திலே வேதம் என்ன சொல்லுகிறது எஸ்தரை குறித்து? எஸ்தர் ராணியாக முதல், அதாவது அவங்களோட பெரிய தகப்பனோ இல்லை சிறிய தகப்பா, அவங்களுடைய சித்தப்பாவோ பெரியப்பா அவருடைய வீட்டில் இருக்கும்போது, முருகதாய் வீட்டில் எப்படி
தாய் தகப்பன் இல்லாத இந்த பிள்ளை முருகதாயுடைய சத்தத்தை கேட்டு வளர்ந்ததோ, அதே போல இப்ப ராணியான பிற்பாடும் பெரிய ஒரு ஆளாய் உயர்த்தப்பட்ட பிற்பாடும் அதே மாதிரி தான் முந்தி இருந்தது போல தான் இப்பொழுதும் முருகதாயுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்தாண்டு வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இவ்வளவு ஒரு ராணியாய் உயர்த்தப்பட்ட ஒரு பெண்ணுக்குள்ள அந்த ராணியாக முதல் இருந்த அதே கீழ்ப்படிதலின் தாழ்மையும் ராணியான பிற்பாடும் இருக்கிறது. ஆனால் எனக்கு எந்த வயிற்றில் இயேசு பிறக்க வேணும், நான் தான் அழகி உங்களை விட என்று சொல்லி அழகுராணி போட்டி நடத்தி கொண்டிருந்த ஜூத கன்னிகை பெண்களுக்குள்ளே அழகு பெருமையின் போட்டி இருந்தது. அழகுக்கு பதிலாக கருகி போகுதல் என்றாண்டவர் சொல்லுகிறார். அப்போ 800 ஆண்டுகளாக இந்த தீர்க்க தரிசனத்துக்காக இஸ்ரவேலருடைய அநேக குமாரத்திகள் தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தார்கள். ஆனால் சாத்தானோ அந்த ஏரியா முழுக்க பார்த்தா எந்த பெண்ணுடைய வயிற்றிலே மேசியா பிறப்பாரோ அப்பவே அழிச்சிட வேணும் அந்த பெண்ணை என்ற ஒரு நோக்கத்தில் இருந்தான். ஆண்டவரோ இங்கே வந்து கன்னி மரியாளுடைய வயிற்றிலே குமாரனை பிறக்கும்படி ஆவியானவர் தெரிஞ்சு கொள்ளுகிறார். ஏன் அப்படி செய்கிறார்? அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தீரே, அங்கே தாழ்மை தேடப்படுகிறது. தாழ்மையான ஒரு சுபாவத்தை ஆண்டவர் தேடுகிறார். இந்த நாள் அநேகர் கேட்குறாங்க, அவரை மாத்திரம் ஏன் பாசர் ஆக்குனது, அவரை ஏன் அப்போஸ்தலன் ஆக்குனது, இவரை ஏன் தீர்க்கதரிசியாக வச்சிருக்கிறாங்க, இவருக்கே இவ்வளவு ஆத்மா கொடுக்கப்பட்டிருக்கு, இவருக்கே இது கொடுத்தது, அவருக்கே இதை கொடுத்தது, அவவை ஏன் இப்படி வைத்திருக்கிறது, இவவை ஏன் இப்படி வைத்திருக்கிறது என்று அநேகர் கேட்பாங்க. பாஸ்டர் அந்த பக்கம் தான் அதனால இப்படி செய்கிறார், அப்படி இப்படி என்று மனிதர்கள் ஏதோ சொல்லுவார்கள். தேவன் யாருடைய உள்ளத்திலே அந்த தாழ்மையை பார்க்கிறாரோ, அந்த கீழ்ப்படிதலை பார்க்கிறாரோ, அந்த விட்டு கொடுப்பு எங்க இருக்கு என்று பார்க்கிறாரோ, பொறுமை எங்க இருக்குது என்று பார்க்கிறாரோ, எங்கே சாந்த குணம் இருக்கிறது என்று பார்க்கிறாரோ, அங்கே ஒரு மோசையை தேடி கண்டுபிடித்தார். எங்கே தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷர்கள் இருக்கிறார்களோ அழிவுக்கு முன்னுக்கு நோவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவன் தேவனோடு சஞ்சரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கே தன்னோடு உறவாடுகிற மனிதன் ஜெபத்தில் என்று பார்த்தார், அங்கே ஒரு ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். பூமியை விட்டு என்னோடு வந்துரு என்று சொல்லி கூட்டிக் கொண்டு போய்விட்டார். அங்கே இப்படியாய் வேதாகமத்திலே இருக்கிற சில மனிதர்களை கவனித்து பாருங்க. அங்கே ஆள் இல்லையா, வேற ஒரு ஆளும் இல்லையா, அவளை சவுலை தூக்கி வச்சிருக்கிறது, தாவீதை வச்சிருக்கிறார். இப்படி என்று ஒவ்வொரு ராஜாக்களையும் நீங்க பாருங்க, ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளையும் பாருங்க, ஒவ்வொரு தலைவர்கள் தேவன் ஏற்படுத்தி கொண்டு வந்த நியாயாதிபதிகள் ஜட்ஜஸை பாருங்க. எல்லாரையும் தெரிந்து கொள்ளும் போது ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் தேடி பிடிக்கிறார். அந்த காலத்தில் அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற ஒரு காரியம் தேவைப்படுகிறது. அந்த காலத்தில் அந்த ஜனத்தை நடத்துவதற்கு இந்த காலத்திலே தேவனுக்கு தேவையானது மிக முக்கியமான காரியம். ஒன்று தேவ பயம், முதலாவது. இரண்டாவது மனத்தாழ்மை, மூன்றாவது கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதலின் தாழ்மையோடு சேர்த்து இந்த தேவ பயமும் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்குமானால் அவனை இந்த உலகத்தில் யாராலும் அசைக்க முடியாது. அவன் நிச்சயமாய் உயர்த்தப்படுவான். தாழ்மை உள்ளவர்களை தேவன் உயர்த்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய உயர்வை யாரும் கேள்வி கேட்டு பார்த்து கொண்டு இருக்க முடியாது. அவன் கேட்க கேட்க அவன் உயர்ந்து கொண்டே போவான். இதுதான் ஊழியம், இதுதான் அழைப்பு, இதுதான் தெய்வ தரிசனம், இதுதான் தெய்வ திட்டம். இது எங்கே இல்லையோ அங்கே கொடுத்ததும் கீழே விழுந்து போகக்கூடியதா இருக்கு. இப்படித்தான் தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். சவுலை கவனித்து பாருங்கள். சவுலுக்குள்ளே ஒரு காரியம் இருக்கிறது. சாமுவேலே, நீங்க ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்று அறிந்திருக்கிறேன், நீங்க இப்படி சொல்லலாமா என்ன பார்த்து? எனக்கு என்ன தகுதி இருக்கிறது ராஜாவாக? இஸ்ரேல் ஜனங்களை நடத்தக்கூடிய அந்தஸ்து என்கிட்ட என்ன இருக்கிறது? எனக்கு ஞானம் இருக்கிறதா? எனக்கு அறிவு இருக்கிறதா? வாள் எடுத்து யுத்தம் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறதா? வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த சவுலுடைய நாட்களிலே ஜோனாத்தன் என்பது சவுலுடைய மகன், சவுலுக்கும் ஜோனாத்தனுக்குமே அன்றி வேறு யாரிடமும் பட்டயம் இல்லாதிருந்ததாம். அவன் 2 பேர்கிட்ட தான் ஒரு நாட்டிலே வாள் இருக்கிறது என்றால் இவர்கள் ஒரு ராஜ்யத்தை நடத்துறதுக்கு ஆயத்தப்பட்டவர்கள் அல்ல, தங்கள் அதுக்கு தகுதிப்படுத்தினவர்களும் அல்ல. ஏனென்றால் அவருடைய சிந்தனை நோக்கத்தில் இந்த எண்ணம் அவர்களுக்கு மிகுந்த தொலைவில் இருந்தது அன்றி இது அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாதா இருந்தது. இன்றைக்கு அநேகர் கேட்கிற கேள்வி, ஏன் என்ன பாஸ்டராக்கல்ல, ஏன் எனக்கு ஊழியம் கொடுக்கல, ஏன் எனக்கு அதை தரல, ஏன் எனக்கு இதை கொடுக்கல, அவங்க இவங்களோட பக்கம், இவர் அவரோட பக்கம், அதனால் அவருக்கு இதை கொடுத்துருக்கு, இப்படி என்று சொல்லி ஜனங்கள் மாறி மாறி தேவ வார்த்தைகளையும் தேவன் தேடி கண்டுபிடிக்கிறவைகளையும்
கனவீனப்படுத்தி தேவன் தெரிந்து கொள்ளுகிற மனிதனை தேவன் தெரிந்து கொள்ளவில்லை, மனிதன் தெரிந்து கொண்டான் என்று சொல்லி குற்றப்படுத்தி ஆவியானவருக்கு விரோதமான பாவத்தை அவர்கள் செய்வதனாலே அவர்களுக்கு இம்மையிலேயும் மன்னிப்பில்லை, மறுமையிலேயும் மன்னிப்பில்லாமல் போகிறது. ஆகவே சவுல் சொல்லுகிறதை கவனித்து பாருங்கள். சவுல் நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா, பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது. சவுலுடைய குடும்பத்தை குறித்து சவுலே சொல்லுகிறார், நான் ஒரு அற்பமான மனுஷன், ஒன்றுக்கும் உதவாத பாத்திரம். அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் அற்பமானவர்களை தெரிந்து கொள்ளுகிறார் என்று சொல்லுகிறார். அப்போ முதலாவது ராஜா மற்றவர்களால் அற்பமாய் எண்ணப்பட்டவர் ராஜாவாகிறார். அதை பார்க்கிறோம். அவரை அபிஷேகம் பண்ணப்படுகிறதை பார்க்கிறோம். யாரெல்லாம் இஸ்ரேலிலே அந்த நாளிலே அற்பமாய் இருந்தார்களோ அவர்களை கர்த்தர் தூக்கி நிறுத்தினார். இன்றைய நாளில் நீங்கள் சபையில் ஒருவேளை அற்பமாய் எண்ணப்படுகிறீர்களோ, உங்களுடைய ஊழியங்கள் அற்பமாய் பார்க்கப்படுகிறதோ, உங்களுடைய கிரியைகள் அற்பமாய் எண்ணுகிறார்களோ, உங்களுடைய சபை பகுதிகளிலே நீங்கள் அற்பமானவர்களாய் ஜனங்களால் மதிக்கப்படுகிறீங்களோ, நன்கு தெரிந்து கொள்ளுங்கள், தேவன் உங்களை உயர்த்த போகிறார். எல்லாருக்கும் மேலாய் கர்த்தர் கொண்டு வருகிறவராக இருக்கிறார். 1 சாமுவேல் 18:23 வாசிக்க கேட்போம். சவுலின் ஊழியக்காரர் இந்த வார்த்தைகளை தாவீதின் செவிகள் கேட்க பேசினார்கள். அப்பொழுது தாவீது, நான் ராஜாவுக்கு மருமகன் ஆகிறது லேசான காரியமா? நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமா இருக்கிறேன் என்றார். தாவீதை கவனித்து பாருங்கள். என் இருதயத்துக்கு ஏற்றவனும் எனக்கு சித்தமானதை எல்லாம் என் தாசனாகிய தாவீது செய்வான் என்று கர்த்தர் வாக்களித்தார். ஏன் கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார்? ஒன்று பக்கம் சவுலுக்கு ராஜாவுக்கு மருமகனாகிற அழைப்பு வரும்போது அவர் சொல்லுகிறார், நான் ஒரு அற்பமான மனுஷனப்பா, என்ன போய் இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு கேட்கறது என்ன, நான் யார் என்று கேட்கிறார். இந்த தாவீது தான் சவுலுக்கு அடுத்த ஒரு ராஜாவாக கர்த்தர் கொண்டு வருகிறார். யாரையெல்லாம் சபையில் நீங்கள் அற்பமாக பார்க்குறீங்களோ, அந்த ஆள் சரியில்லை, அந்த பெண் சரியில்லை, அந்த ஸ்திரீ சரியில்லை, அந்த புருஷன் சரியில்லை, அந்த வாலிப பிள்ளை சரியில்லை, அந்த பிள்ளை சரியில்லை, அந்த வாலிபன் சரியில்லைன்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். தேவன் உங்களையும் பார்க்கிறார், அவர்களையும் பார்க்கிறார். உண்மையாக நீங்கள் யாரை உங்களுடைய மனப்பூர்வமாக உங்களுடைய இருதயத்தில் அற்பமாக எண்ணுகிறீர்களோ அவர்களே உங்களுக்கு எஜமான்களாய் கர்த்தர் வைத்து அவர்களை தலையாக்கி உங்களை வாளாக்கிற கர்த்தர். வேதாகமத்தை முழுவதும் வாசித்து பாருங்கள். இந்த அற்பமாக எண்ணப்பட்ட அநேகருடைய வாழ்க்கை வரலாறை பாருங்கள். அவங்க எப்பொழுதும் பெரியவர்களாய் காண்பிக்கப்பட்டார்கள், எப்பொழுதும் உயர்த்தப்பட்டவர்களாய் மேன்மைப்படுத்தப்பட்டவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். தாவீதுக்குள்ளேயும் ஒரு அற்பமானவன் நான் என்கிற ஒரு எண்ணம் இருந்து இன்றைய நாளில் ஜனங்களை கவனித்து பாருங்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் பாடுகிற பாடல் என்ன விட்டால் அசைப்பன் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் செய்கிற துதி என்ன? நான் துதித்தால் கர்த்தரே இறங்கி வந்து அடியேன் எனக்கு என்ன தருவீர் என்று கர்த்தரே என்னிடம் கேட்கிற அளவுக்கு நான் பாடுவேன். அந்த அளவுக்கு மனிதனுக்குள்ளே பெருமை, மேட்டிமை, இப்படியான ஒரு சூழ்நிலை. நான் யார்? நான் தொட்டால் எல்லா வியாதியும் சுகமாகும், நான் பேசினால், நான் தீர்க்க தரிசனம் சொன்னால் அப்படியே நடக்கும். இப்படி ஒவ்வொரு மனிதனும் தன்னை தானே மேன்மைப்படுத்தி புகழ்ந்து தள்ளி கொண்டிருக்கிற இந்த காலத்திலே தேவன் ஒரு அற்பமான மனுஷனை தேடுகிறார். சபையில் ஒதுக்கப்பட்டு வைத்திருக்கிற ஒரு மனுஷனை தேடுகிறார். சபையில் ஒதுக்கப்பட்டிருக்கிற ஒரு மனுஷியை தேடுகிறார். குற்றம் சுமத்தப்பட்டு நியாயம் தீர்க்கப்பட்டு தள்ளப்பட்ட மனுஷனை தேடுகிறார். அற்பமானவனை தேடுகிறார். நீங்கள் உலகத்தினால் அங்கீகரிக்கப்பட்டவர்களை தேடுகிறீர்கள், ஆனால் தேவனோ அற்பமாக எண்ணப்பட்டவர்களை தேடி உயரத்தில் கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். ஆதியாகமம் 29:31 வாசிக்க கேட்போம். ஏயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியா இருந்தாள். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்பதை மற்றவங்க சொல்லல, கர்த்தர் கண்டார். யாரும் அவக்காக ஜெபம் பண்ணி கேட்டதல்ல, இது கர்த்தர் கண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு லேயாளை காண்கிற கர்த்தர் சபையை காண மாட்டாரோ?
ஒரு ஊழியக்காரனை காண மாட்டாரோ, ஒரு ஊழியக்காரியை காண மாட்டாரோ, ஒரு விசுவாசியை காண மாட்டாரோ, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே உன்னை காண மாட்டாரோ? என்ன சபையில் ஒதுக்குறாங்க, இல்லை தள்ளுறாங்க என்று சொன்னால் இப்படி சொல்லுகிற உங்களை கர்த்தர் காண மாட்டாரோ? காண்கிறார். அவங்க தள்ளாமல் நீங்களே தானாக தள்ளுண்டு போவதும், நீங்களே மற்றவர்கள் ஒதுக்காமல் நீங்களே ஒதுக்கப்பட்டு போகிறதுமான ஒரு தாழ்வு மனப்பான்மையும் இருக்கிறது. அது அப்பாற்பட்ட காரியம். ஆனால் உண்மையாய் ஒதுக்கப்படுவது, உண்மையாய் அற்பமாக எண்ணப்படுவதும் தள்ளப்படுகிறவர்களுடைய கண்ணீரை, அவருடைய இருதயத்தின் உடைவை, இருதயத்தின் கூக்குரலை கர்த்தர் நிச்சயமாய் கேட்பார். ஆகவே உங்களுடைய சத்தத்தை அவர் நிச்சயமாய் கேட்டிருக்கிறார். ஏற்ற காலத்திலே உங்களை மேன்மையாக வைக்கிற தேவன், அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை தூக்கி நிறுத்துகிற தெய்வம், அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையே நோக்கி பார்க்கிற தெய்வம். அங்கே லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவ ஒரு பக்கத்திலே அழகு குறைந்த ஒரு ஆள், ஒரு கண் பார்வையிலே கூச்ச பார்வை உள்ள ஒரு ஆள், அவள் பார்க்கறதுக்கு அழகில்லாமல் இருந்தது. தன்னுடைய சகோதரியாகிய ராகேலுக்கும் அப்படி இருந்தது. லேயாளுக்கு தன்னுடைய கணவனுடைய பார்வையிலே லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். கவலைப்படாதிருங்கள். குடும்பத்திலே நீங்கள் ஒருவேளை அற்பமாய் எண்ணப்படலாம், சபையிலே அற்பமாய் எண்ணப்படலாம், ஊழியத்திலே அற்பமாய் எண்ணப்படலாம், ஏதோ ஒன்றில் நீங்கள் அற்பமாய் எண்ணப்படலாம். ஆனால் கர்த்தர் உங்களை தான் பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் உங்களை நோக்கி கொண்டே இருக்கிறார். அந்த நேரம் வரும்போது கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்த வல்லவராய் இன்றைக்கும் இருக்கிறார். விசுவாசமாய் இருங்கள். உங்களுடைய கண்ணீரை எல்லாம் அவருடைய பாதத்துக்கு கொண்டு வாங்க. உங்களை ஒதுக்குறவங்களை, உங்களை அற்பமாய் என்றவங்களை குறித்து நீங்கள் முறுமுறுக்க வேண்டாம். தேவன் உங்களை அவங்களுக்கு எஜமானனாக்க போகிறார் என்பதை மறந்துடாதீங்க. அந்த நாள் வர முதல் நீங்கள் எஜமானனாகிறாதீங்க. ஆகவே மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து தேவன் தருகிற அந்த நன்மையான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் அப்படியாய் இருக்கிறார். ஏனென்றால் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது, அதாவது லேயாள் சொந்த கணவனாலும் சகோதரியாலும் அற்பமாய் எண்ணப்பட்டால், அதனால் தேவன் அவளை ஆசீர்வதித்தார். மனிதர்களால் அற்பமாய் எண்ணப்படுவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தங்களை ஒரு பொருட்டென்று எண்ணுபவர்கள் அவமாக்கப்படுவார்கள். அவமாகும்படி செய்வார். அழிந்து போகும்படி தேவன் செய்கிறவராயிருக்கிறார். மத்தேயு 18:10 வாசிக்க கேட்போம். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரம பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சின்ன ஆட்கள்ல ஒருவரையும் நீங்கள் அற்பமாய் எண்ணக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் இயேசுவிடம் பிள்ளைகள் வரவழைக்கிட்ட போது சீசர்கள் அதட்டி தடுத்த போது அவங்கள அற்பமாக எண்ணிராதீங்க, சின்ன பிள்ளை என்று ஒதுக்கிறாதீங்க, ஒன்றும் தெரியாது என்று சொல்லிடாதீங்க, அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. ஒரு போன் பண்ணுறார் ஆண்டவர், எச்சரிக்கிறார். ஏனென்றால் அவர்களுக்கும் பாதுகாப்புக்கு தேவதூதர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர்கள் பரலோகத்திலே பரம பிதாவை, இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதும் நிற்கிறார்கள். இந்த பிள்ளைக்கு பாதுகாப்பாய் அவர்கள் இங்கு இருந்தாலும் பூமியிலே அவர்கள் அடிக்கடி பிதாவுடைய சமூகத்துக்கு போய் இந்த பிள்ளை செய்கிற நன்மைகள் தீமைகள், இந்த பிள்ளைகளுடைய காரியங்களை பிதாவிடம் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். பிதா அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், பிதாவுடைய திட்டம் இன்னதென்றதை பிதா அந்த தூதர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். அந்த தூதர்கள் வந்து அந்த பிள்ளைகளை அப்படியாய் பராமரித்து பாதுகாக்கிறார்கள். ஆகவே பரலோகத்திலே உடனே பரம பிதாவுடைய சமூகத்துக்கு இந்த சிறு பிள்ளைகளுடைய காரியங்களை கொண்டு போய் சொல்லிக் கொடுக்கக்கூடிய தேவதூதர்கள் இருக்கிறார்கள். ஆதலால் இந்த பிள்ளைகளை அற்பமாய் எண்ணாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது இயேசுவே அதை சொன்னார். நீதிமொழிகள் 30 25 வசனத்தையும் 24 வசனத்தையும் வாசிக்க கேட்போம். அவையாவன அற்பமான ஜந்துவா இருந்தும் கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும் பூமியின் சிறியவர்களா இருந்தும் மகா ஞானமுள்ளவர்கள் 4 அற்பமான ஜந்துவாய் இருந்தும் கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும் பூமியில் சிறியவர்களாய் இருந்தும் மகா ஞானமுள்ளவர்களாய் இருக்கின்றன. மனிதன் ஞானமற்றவனாய் சம்பாதிப்பதை விட கடன் வாங்குவதை தெரிந்து கொள்வதை ஞானம் என்று நினைக்கிறான். யோசேப்பை கவனித்து பாருங்கள்.
அவர் தேவ ஞானத்தை பெற்றவராயிருந்தால் தானியேலை கவனித்து பாருங்கள், அவரும் தேவ ஞானத்தை பெற்றவராயிருந்தார். இவர்கள் இருவரும் அந்நிய தேசங்களிலே, ஒன்று பாபிலோன், இன்னொன்று எகிப்து, இந்த 2 தேசங்களிலேயும் உயர்ந்த அதிகாரத்தில் இருந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். தேவ ஆவியை பெற்றவர்களாகவும் ஞானத்தை பெற்றவர்களாயும் இருந்தார்கள். 7 வருஷம் இருக்கிற ஆசீர்வாதத்தில் அந்த உணவுப் பொருட்களை சேமித்து வைத்து அடுத்த 7 வருஷம் வரப்போகிற பஞ்ச காலத்தில் இவருக்கும் சாப்பாடு இல்லாமல் போகாதபடி பாதுகாத்து அநேக தேசங்களுக்கு ஆகாரம் வழங்கக்கூடியவராய் யோசிப்புக்குள்ள ஞானம் இருந்தது. தானியேலுக்குள்ளே இன்னொரு விதமான ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். சாலமோனுக்குள்ளே இன்னொரு விதமான ஞானத்தை தேவன் கொடுத்தார். வேதம் என்ன சொல்லுகிறது? ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது தேவன் அவனுக்கு கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த ஞானத்தை கவனிங்கள். அற்பமான ஜந்துவாய் இருந்தும் கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பை கவனித்து பாருங்கள். எறும்பை நாங்கள் கணக்கிலே சேர்க்க மாட்டோம், ஏனென்றால் அங்கே அற்பமாய் எண்ணுகிறோம். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், எறும்பு அற்பமானது தான், அற்பமான ஜந்து என்று அதுக்கு பேர் சொல்லுகிறார். ஆனால் இந்த எறும்புடைய வாழ்க்கையை நாங்கள் கவனிப்பது பெருசாக இல்லை. ஆண்டவர் அதை கூட கவனித்து வைத்திருக்கிறார். ஏனென்றால் அது அவர் படைத்த சிருஷ்டி, அவருக்கு அதை குறித்த விளக்கம் இருக்கிறது. அது முன்னுக்கு ஒரு எறும்பு போனால் பின்னுக்கு நூற்றுக்கணக்கான எறும்பு அப்படியே போய்கொண்டே இருக்கும். ஒரு அரிசியை தூக்கி தலையில் வச்சு கொண்டு அதனுடைய கால்களால் பிடிச்சு கொண்டு அப்படியே கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மரத்துக்குள்ளே ஒரு ஏதாவது பாதிக்கப்பட்ட ஒரு ஓட்ட மாதிரி இருந்தால் அங்கே போய் கூடும், அல்லது மண்ணுக்குள்ளே சில நேரம் குழிகளை தோண்டி அங்கே கொண்டு போய் இங்கேயோ இப்படி எல்லாம் கொண்டு போய் அந்த எறும்புக்கு தெரிகிறது கோடை காலத்தில் தான் இவங்களுக்கு வயல் விளையும், இவங்கள் நெல்லை கொண்டு வந்து அல்லது கோதுமையை கொண்டு வந்து அறுவடை செய்து காய வைப்பாங்க. இந்த நேரத்தில் நாங்கள் எங்களோட சாப்பாட்டை அதிலிருந்து அடிக்கணும் என்று நினச்சி இவங்க காய வைக்கிற ஏதாவது ஒரு கோதுமையை எடுத்துக்கொண்டு அவங்க லைனாக ஒரு 200 எறும்புகள் அப்படியே வந்து லைனாக கொண்டு போய் அவங்க பதுக்க வேண்டிய இடத்துல பதுக்கிடுவாங்க. ஆண்டவர் சொல்லுகிறதை கவனியுங்கள். இந்த அற்பமான ஜந்துவாக இருந்தும் கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும் பூமியில் சிறியவைகளாய் இருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. எறும்பனுடைய ஞானம் மகா ஞானம் என்று வேதம் சொல்லுகிறது. மகா ஞானத்தை உடையதாய் எறும்பு இருக்கிறது. மனுஷனுடைய ஞானத்தை கேட்டு பாருங்கள். தேவன் எப்படி மனிதனுக்கு ஞானத்தை கொடுத்தார், மனிதன் எப்படிப்பட்ட ஞானவானாக இருக்கிறார் என்று பாருங்கள். கதைக்க வாயை திறந்தாலே பிரச்சனை. இப்படித்தான் மனிதனுடைய தேவன் மனிதர்களை செம்மையானவர்களாய் உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த கடைசி நாட்களில் நாங்கள் வாழுகிறோம். சபை தேவ ஞானத்தினால் நிரப்பப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஞானத்தின் ஆவியானவர்னால சபை மக்களை நிரப்ப வேண்டும். தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களை கவனித்து பாருங்கள். பெயல் அவனை அழைத்து மோசையுடைய நாட்களிலே கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த மனிதனுக்கு தேவன் தன்னுடைய ஞானத்தை கொடுக்கிறார், ஆசாரிப்பு கூடார வேலைகளை செய்யும்படியாய். அவர் தேவ ஞானத்தை பெறுகிற பெசலேலை தேவன் பேர் சொல்லி அழைத்து தேவ ஞானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் அதன்படி அந்த ஆசாரிப்பு கூடார வேலைகளுக்குரிய காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். ஆகவே உங்களோட வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை நீங்கள் விரும்புக்கு இருக்கிற ஞானம் கோடை காலத்தில் அது சாப்பாட்டை சேர்த்து வைக்கிறது. விண்டர் காலத்தில் நாங்கள் மழை பெய்யும், அப்போ நாங்கள் லைனாக நடந்து போகிறோம்னா மழை துளிகள் எல்லாம் எங்களோட மண்டையில் விழும், நாங்களாம் செத்து போயிடுவோம். ஆதலால் அந்த காலத்தில் நாங்கள் சாப்பிடணும், நாங்கள் அண்டர் கிரவுண்டுக்குள்ளே இருக்கணும். மழை வந்து குண்டு போடுற மாதிரி இருக்கலாம் விமானத்தில். எங்கேயாவது நாங்கள் அரிசியை கோதுமையை சாப்பாடை கொண்டு போய் சேர்த்து வைக்கணும் என்று சொல். தேன் பூச்சிகளை கவனித்து பாருங்கள். அவருடைய ஞானத்தை தேனை எடுத்து பூக்களில் இருந்து தேன்களை கொண்டு வந்து சேர்த்து வைக்கிறது. ஆனால் மனிதனை கவனித்து பாருங்கள். சேர்த்து வைப்பதென்றால் அவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். எல்லாவற்றையும் செலவழித்து முடித்தா தான் ஒரு நிம்மதி. சில பேர்கிட்ட பணம் கையில் கிடைச்ச உடனே ஏதாவது செய்து அதை முடிச்சிட்டா ஒரு பெரிய நிம்மதி. சில பேருடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். வருங்காலம் என்னதென்றதுக்கு தேவன் மனிதனுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது வேதத்திலே கவனித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு முன்பாய் கொள்ள நோய் சென்றதென்று சொல்லுகிறது. வேத வசனங்கள் அநேக வசனங்களை வேதாகமத்தில் எடுத்து பழைய ஏற்பாட்டிலே வாசித்து பாருங்கள்.
முதலாவது கொள்ளை நோய் போகிறது அல்லது பட்டயம் போகிறது, அதன் பிற்பாடு பஞ்சம் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இது வேதத்தினுடைய ஒரு ஒழுங்கு. கொள்ளை நோயும் பட்டயமும் போகும், அதன் பிற்பாடு வேதம் சொல்லுகிறபடி பஞ்சம் வரும் என்று சொல்லுகிறது. இன்றைய நாளிலே இந்த தேசத்தில் இருக்கிற இந்த பெரிய பெரிய தலைவர்கள் அல்லது பெரிய பெரிய அமைப்புகளுடைய தலைவர்கள் சொல்லுகிற பேச்சுக்களை செய்திகளை கேட்டு பாருங்கள். என்ன சொல்லுகிறார்கள்? ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகிறது, ஒரு பஞ்ச காலம் வரப்போகிறது. 2 விதமான பஞ்சத்தை குறித்து அவர்கள் சொல்லுகிறார்கள். தண்ணீர் இல்லாத ஒரு பஞ்சம் வருகிறது. இப்பொழுது சில நாடுகளுக்குள்ளே தண்ணீர் இல்லாமல் போய்விட்டது. அரபு நாடுகளிலேயும் அங்கால ஆப்பிரிக்காவிலேயும் அந்த காரியம் வருகிறது. வருங்காலத்தில் இந்த தண்ணீர் பஞ்சம் பல தேசங்களுக்குள்ள, உலகம் முழுவதிலும் அநேக தேசங்களுக்குள்ள தண்ணீருக்கான யுத்தம் வரும் என்று உலகங்களை ஆராய்கிறவர்களும் இராணுவ ஆராய்ச்சியாளர்களும் சொல்லுகிறார்கள். இனி வரப்போற யுத்தம் தண்ணீருக்கான யுத்தம் என்று சொல்லுகிறார்கள். குடிநீருக்கான யுத்தம், அடுத்த யுத்தம் உணவுக்கான யுத்தம் வரப்போகிறது. இப்பொழுது ஆயுத சண்டை, பணத்துக்காய் சண்டை, தங்கத்துக்காக சண்டை, நிலத்துக்காக சண்டை. இந்த யுத்த காலங்கள் மாறி முடிய போகிறது. கர்த்தர் கொள்ளை நோய் உலகம் முழுவதும் அனுப்பி பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய பண்ணியிருக்கிறார். இதன் பிற்பாடு பஞ்சகாலம் வரும் என்பது வேதாகமத்தை நன்கு அறிந்தவர்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பஞ்சகாலம் வரும்போது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை கவனியுங்கள். அந்த பஞ்ச காலத்திலே போஷிக்கத்தக்கதாய் இரும்புக்கு மகா ஞானம் இருக்குதாம். மனிதனுக்கு அந்த ஞானம் இல்லை. தண்ணியை என்ன செய்கிறது என்று இப்பொழுது விஞ்ஞானிகள் ஆராய்கிறார்கள். என்ன செய்யலாம்? தண்ணீர் பிரச்சனைக்கு, யுத்தங்களை தடுப்பதற்கு தண்ணீர் போதுமானதாக்க வேண்டுமே. உணவு பற்றாக்குறையாக இருக்கிறது. இப்பொழுது சில தேசங்களுக்குள்ள பஞ்சம் என்று சொல்லுகிறார்கள். அங்கே உணவுப் பொருட்கள் போய் சேர முடியாமல் இருக்கிறது. அவைகளை எப்படி செய்வது? உலகம் கொடுக்க வேண்டுமே. அவர்கள் தங்கள் சிநேகித நட்பு நாடுகளுக்கு கொடுக்கிறார்கள். தங்களுடைய விரோதிகளுக்கோ பட்டினியால் சாகட்டும் என்று விட்டு விடுகிறவர்களாய் இந்த உலகம் கடந்து போகிறது. தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. வேதம் தெளிவாய் அவரை குறித்து சொல்லுகிறது அல்லவா? என்னென்று சொல்லுகிறது? நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறவரும் தம்முடைய சூரியனை உதிக்க பண்ணுகிறவருமாய் பிதாவாகிய தேவன் இருக்கிறார். அப்ப அந்த தேவனுடைய சுபாவம் தேசங்களுக்குள்ளே அதிபர்களுக்கு வரவேண்டியதாய் இருக்கிறது. அதற்கு இந்த எறும்பினுடைய மகா ஞானத்தை குறித்து வேதம் போதிக்கிறது. ஒரு சின்ன ஜந்துவாயிருந்தும், அற்பமான ஜந்துவாயிருந்தும், அது கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறது. விண்டர் காலத்துக்கு, மழை காலத்துக்கு என்று நாங்கள் பார்க்கிறோம். அதை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட அற்பமான ஜந்துவையும் ஆண்டவர் உயர்த்தி பார்க்கிறார். அதுக்குள்ளே ஞானத்தை வைத்து விட்டார். சும்மா ஞானத்தை வைக்கவில்லை. தானியேலுக்குள்ள இருந்த ஞானம் 10 மடங்கு, யோசேப்புக்குள்ள இருந்த ஞானம் பெரியது. ஆனால் எறும்புக்கு வச்ச ஞானம் அப்படிப்பட்டதல்ல. மகா ஞானத்தை வச்சுட்டு போயிட்டார் ஆண்டவர். பாருங்க, எறும்புக்கும் மகா ஞானம். மனுஷனுக்கு என்ன சொல்றாங்க? உனக்கு ஞானமே இல்லைப்பா, சும்மா ஞானம் இல்லாமல் கட்சி கொண்டிருக்கிறா, ஒன்றுமே விளங்காது என்று சொல்லுகிறார்கள். ஞானமே இல்லையா? இந்த எறும்பை பார்த்து மனுஷன் அந்த சுறுசுறுப்பை கற்றுக்கொள்ளணுமாம் என்றும் வேதத்திலே பார்க்குறீங்க. நெகேமியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்த அற்பமான ஜூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? சுட்டரித்து போடப்பட்டு பன்மோடுதலான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். அற்பமான ஜூதர் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து பரியாசம் பண்ணினான். ஆனால் கர்த்தர் அந்த அற்பமான ஜூதர்களை கொண்டு தன்னுடைய ஆலயத்தை சுற்றிலும் பெரிதான அலங்கத்தை கட்டி முடித்தார். ஆகவே சபையிலே சில நேரங்களிலே இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வருகிறது. நெகேமியா அலங்கத்தை கட்ட வெளிக்கிடும் போது சபைக்கு எதிரான சத்துருக்கள் இவங்க என்ன செய்ய போகிறாங்க, இவங்களால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லுவார்கள். சபையிலே நான் அதைத்தான் முதல் சொன்னேன், இந்த ஆரம்பத்திலேயும் உங்களுக்கு சொன்னேன், அற்பமாய் சபை எண்ணுகிறவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். இந்த பெண்களை கொண்டு கூட அந்த அலங்கத்தை கட்டினார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி ஒரு வாசல்களாய் அந்த ஆலயத்தை சுற்றிலும் இருந்த அலங்கத்தை அவர்கள் கட்டி முடித்ததை பார்க்கிறோம் வேதாகமத்திலே. ஆனால் சத்துருக்கள் எவ்வளவு எதிராய் எழும்பினாலும்,
அரசாங்கங்கள் அவர்களுக்கு எதிராக எழும்பினதை எல்லாம் பார்க்கிறோம். தரியு ராஜாவுடைய நாட்களிலே இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டதையும் பார்க்கிறோம். இந்த அலங்கத்துக்கு கட்டுறது மற்றவருடைய பார்வையில் அவங்க சொல்லுகிறதை பாருங்க. சம்பல்லாத் சொல்லுகிறதை, அந்த அற்பமான ஜூதர் செய்கிறது என்ன, ஒட்டு சதத்துக்கு உதவாதவன் என்று சொல்லுவாங்க. ஒன்றுக்கும் பிறகு அப்படிப்பட்டவர்களாய் ஜூதர்களை சன்பல்லாத் தொபியா பார்க்கிறதை பார்க்கிறோம். அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ, யூதர் செய்கிறது என்ன, அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ, பலியிடுவார்களோ, சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ. சுட்டெரிச்சு போட்டுட்டோம், மண்மேடாயிட்டுது, அந்த கல்லுகளுக்கு இவர்களால் ஜீவனை கொடுக்க முடியுமோ, உயிர் கொடுக்க முடியுமோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சன்பல்லாத் சொன்னான். அற்பமான ஜூதர்கள், அற்பமான தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லுகிறவர்கள், சபையிலே அற்பமாய் பார்க்கிறவர்கள், அற்பமான ஒரு ஜெபக்குழு, அற்பமான ஒரு ஊழியக்காரன், அற்பமான ஒரு ஊழியத்தை செய்கிறாங்க. அற்பர்கள் இவங்க என்னத்தை சபை கட்ட போகிறாங்க, இவங்க என்னண்டி செபித்து பதிலை கொண்டு வர போகிறாங்க, இவங்களால் என்ன செய்ய முடியும், இவங்க துதிச்சு கத்தர் வருவாரோ, இவங்க பாடி கத்தர் கேட்பாரோ, அப்படி என்று சொல்லி பிறரால் அற்பமாய் எண்ணப்படுகிற, பரியாசம் பண்ணப்படுகிற மக்கள் மத்தியிலே கத்தர் கவனமாய் இருக்கிறார். அந்த அற்பர்களை கொண்டு அந்த பெரிய வேலையை கத்தர் செய்து முடித்தார். நெகேமியா சொல்லுகிறார், தேவனுடைய கரம் என்னோடு இருந்தது என்று சொன்னார். அப்போ தேவ கரம் அவரோடு இருக்கிறதுனாலே அவர் அதை செய்ததை பார்க்கிறோம். அந்த கரம், நெகேமியாவோடு இருந்த அந்த கரம், அவரோடு கூட இருந்த ஜனங்கள் எல்லோரோடும் அந்த தெய்வ கரம் இணைந்து காணப்பட்டதை பார்க்கிறோம். சங்கீதம் 22 அதிகாரம் 24 வசனத்தை வாசிக்க கேட்போம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை தேவன் அற்பமாய் எண்ண மாட்டாராம். ஆனால் ஒரு மனுஷன் உபத்திரவப்படும் போது, ஒரு சோதனை காலத்தில் அவன் அகப்படும் போது, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு வியாதியாக இருக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் வேதாகமத்திலே கவனிக்கலாம். யோபு என்கிற தெய்வ மனிதனை குறித்து மிகுந்த ஐஸ்வர்யவானாக இருந்தவர், தேவனுக்கு பயப்படுறவரும் பொல்லாங்குக்கு விலகிறவரும் சன்மார்க்கருமாய் இருந்த இந்த யோபுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் சோதனை வந்தது. சாத்தான் யோபு மேல் கண் வைத்து தேவனிடம் போய் அனுமதியை பெற்றுக்கொண்டு வந்து யோபுவை சோதித்ததை பார்க்கிறோம். ஒரே நாளில் அவருடைய 10 பிள்ளைகள் மரித்து போனார்கள். ஒரே நாளிலே அவருக்கு இருந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் இழந்தார். அவருடைய மிருக ஜீவங்கள், அவருடைய சொத்துக்கள் எல்லாம் பறிப்போனதாய் போய்விட்டதே. கடைசியாய் பாருங்க, ஒரு பிள்ளை செத்தாலே இந்த காலத்தில் 1 மாதத்துக்காக ஜெயிச்சுக்கே வரமாட்டாங்க, அல்லது 2 மாதத்துக்கு வரமாட்டாங்க. இவர் 10 பிள்ளை செத்து போச்சுதே, எப்படி அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கும் என்று கற்பனை பண்ணி பாருங்க. அவ்வளவு கொடிய சோதனையாய் அவருக்கு இருக்கிறது. ஆகவே அதன் பிற்பாடு அவருடைய மனைவி வருகிறாங்க, தன்னுடைய புருஷன் இருக்கிற நிலைமையை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, இன்னும் என்னத்துக்கையா உயிரோடு இருக்கிறா, செத்து போவேன் என்று சொல்லுகிறாங்க. அப்பொழுது அவர் திருப்பி சொல்லுகிற பதிலை கவனியுங்கள். அவர் தேவனுடைய கையில் நன்மையை பெற்ற நாங்கள் அவருக்கு எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை குறித்து சொல்லுகிறார். ஒரு பக்கம் யோபுக்கு மனைவி சொன்னதை ஒரு பக்கம் விட்டாலும், இன்னொரு பக்கம் தேவன் இவைகளை எல்லாம் செய்கிறார் என்கிற ஒரு மன வேதனையும் ஒரு பெரிய போராட்டமும் இருக்கிறது. தேவனும் தானுமாய் வழக்காட வேண்டும், நடுவில் ஒரு மத்தியஸ்தர் வேணும் என்று அவர் கேட்கிறார். அப்பொழுது அவருடைய சிநேகிதர்கள் 3 பேர் வந்தாங்க. இந்த 3 பேரும் வந்து யோபு செய்யாத குற்றம் எல்லாத்தையும் யோபுக்கு மேலே வச்சு, நீ இப்படி எல்லாம் செய்ததுனால தான் தேவன் உனக்கு இப்படி எல்லாம் தண்டிச்சிருக்கிறார், அப்படி என்றெல்லாம் சொல்லி யோபுவை அற்பமாய் எண்ணினதை பார்க்கிறோம். யோபுடைய சிநேகிதர்கள் கூட யோபுவை அற்பமாய் எண்ணினார்கள். யோபுடைய சொந்த மனைவி கூட யோபுவை அற்பமாய் எண்ணினதை பார்க்கிறோம். அதை தவிர அவர் வாழ்ந்த அந்த கிழக்கு தேசத்திலே, அந்த நாட்டில், அவருடைய நாட்களில், அவருடைய கண்ணுக்கு முன்னுக்கு இருந்த ஜனங்கள், அவர் சொல்லுகிறார், ஆடுகளுக்கு பக்கத்தில்
பாதுகாப்புக்கு வச்சிருக்கிற நாய்களுக்கு பக்கத்தில் கூட நான் இவங்களை சேர்த்து கொள்ள மாட்டேன். இவர்கள் அவ்வளவு மோசமானவர்கள். ஆனால் அவர்கள் இன்று என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், அவர்கள் என்னை அற்பமாய் எண்ணுகிறார்கள் என்று சொல்லி சொல்லி யோபு தன்னுடைய துயரத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் அவருடைய சிநேகிதர்கள் ஒரு அற்பமானி, நீர் இந்த பாவம் செய்தீர், இதை செய்தீர், அதை செய்தீர் என்று அவர் மேலே வழக்கு தொடுப்பதை பார்க்கிறோம். இப்படியாய் அவருடைய இந்த அற்பமாய் யோபு எண்ணப்பட்டார். அவருடைய உடம்பிலே சாத்தான் அடுத்த சோதனையிலே அவருடைய உடம்பு முழுக்க ஒரு சிறங்கு, ஒரு புண்ணை உருவாக்கி விட்டான். யோபு ஒரு ஓட்டு துண்டை எடுத்து தன் உடம்பை சொரிந்து கொண்டே இருந்தார். இரத்த காயங்கள் போல அவருடைய ரூபம் மாற்றப்பட்டது. யோபு வேதத்திலே யோபுடைய சிநேகிதர்கள் அங்கே வருவதை குறித்து சொல்லு. அப்பொழுது அவர்கள் வந்து யோபுவை பார்த்து அவனை உருத்தெரியாதவனாய் அவனுடைய அடையாளத்தை கண்டுபிடிக்காத முடியாதபடி யோபுடைய உடம்பு சரீரம் அந்த வாதையினாலே, அந்த பருக்களினாலே, அந்த புண்களினாலே மிகவும் பாதிக்கப்பட்டதினால் இவர்தான் யோபுவோடு அடையாளப்படுத்தி கொள்ள முடியாத அளவுக்கு யோபுடைய சரீரமும் அற்பமாய் மாறிற்று. இந்த நேரத்தில் அதை பார்த்து யோபுக்கு உண்டான துன்பம் கொடியதென்று அவர்கள் நினைத்து ஒரு சில நாட்கள் யோபுவோடு பேசாமலே அவர்கள் இருந்து விட்டார்கள். ஏன் யோபுட வாழ்க்கையில் நடந்தது என்று அவர்கள் யோசித்து அவங்க பேசாமல் இருந்த நாளெல்லாம் நல்லா யோசிச்சு அவர்கள் யோபுவை தாக்கத்தக்கதான கூறிய அம்புகள் போன்ற ஆயுதங்களாகிய வார்த்தைகளை யோபுக்கு தொடுக்கிறதை பார்க்கிறோம். யோபு அற்பமாய் எண்ணப்பட்டார். இப்படியா உங்களோட வாழ்க்கையில் வருகிற சோதனைகள், இழப்புகள், வெட்கங்கள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் பிறருடைய பார்வையில் உங்களை அற்பமாய் பார்க்க வைக்கும். ஆனாலும் தேவன் உங்களை இரட்டிப்பாய் உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. யாரெல்லாம் அற்பமாய் எண்ணினார்களோ அவர்களுக்கு முன்பாய் தேவன் உங்களை இரட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களாய் மாற்றுகிறார். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை தேவன் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் அவனுடைய ஜெபத்துக்கு பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவன் வந்தார். என் தாசனாகிய யோபு பேசினது போல என்னை குறித்து நீங்கள் நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லி யோபுனுடைய 3 சிநேகிதர்களையும் கர்த்தர் கடிந்து கொள்ளுவதை பார்க்கிறோம். அந்த துன்பத்திலையும் அந்த வேதனையிலையும் 10 பிள்ளைகளையும் தன்னுடைய சொத்துக்கள் எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்த யோபு தன் சிநேகிதருக்காய் வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. தன்னை உடைத்த தன் சிநேகிதர்களுக்காய் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காய் ஜெபித்த ஒரு யோபுவை பார்க்கிறோம். இப்படி இந்த காலத்திலே மனிதர்கள் தேவை. தேவன் தேடுகிற பாத்திரங்கள் ஏதோ ஒன்று அவர்களுக்குள்ளே இருக்க வேண்டியதாய் இருக்கிறது. ஆகவே இந்த சோதனை காலத்திலே நீங்கள் உபத்திரவப்படலாம். உங்களோட உபத்திரவத்தை தேவன் அற்பமாக எண்ணாமல் உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அந்த உபத்திரவத்தை உங்களோட வாழ்க்கையிலிருந்து நீக்கி உங்களை விடுதலையாக்கிற கர்த்தராய் அவர் என்றும் உண்மை உள்ளவராய் இருக்கிற யோபுவினுடைய தேவனாய் இருக்கிறார். பிலிப்பியர் 3:21 வாசிக்க கேட்போம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபம் படுத்துவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது, அவருடைய இரகசிய வருகை வரும்போது ஒரு காரியம் சம்பவிக்கும். நாங்கள் அந்த நேரத்தில் உயிரோடு இருப்போமானால் நாங்கள் மரிக்க மாட்டோம். எங்களுடைய சரீரம் எப்படி இருக்கிறதாம் அதை அநேகர் மேக்கப் பண்ணி அழகுபடுத்தி அப்படி இப்படி என்று சொல்லி தங்களை வெளிப்படுத்துகிறார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த சரீரம் அழிந்து போகிற சரீரம், இந்த சரீரம் அற்பமான ஒரு சரீரம். ஆனால் இந்த அற்பமான சரீரத்தை ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருண்டா, அதாவது இந்த அற்பமான சரீரத்தை ஒரு கணப்பொழுதில் ஆண்டவர் மகிமையான சரீரமாய் மாற்றுவார். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவாராம். கர்த்தர் தம்முடைய வல்லமையான செயலின்படி எங்களுடைய அற்பமான சரீரத்தை இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பான சரீரமாக மாற்றுவாராம். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. இந்த அழிந்து போகிற சரீரத்தை அந்த நேரத்தில் கிறிஸ்துவுடைய வருகை வரும்போது உயிரோடு இருக்கிறவர்கள் உண்மையிலே பாக்கியவான்கள்.
அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியினால, தேவனுடைய ஊழியர்களாய் இருக்கிறபடியினால, ஊழியக்காரிகளாய் இருக்கிறபடியினால கர்த்தர் அவருடைய அற்பமான சரீரத்தை மறுரூபமாக்குவார், தன்னுடைய சரீரத்துக்கு ஒப்பாய் மாற்றுவார். யோபு 8:7 வாசிக்க கேட்போம். உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமா இருக்கும். ஒரு காரியத்தை செய்யும் போது துவக்கமான ஒரு காரியம், அந்த காரியம் சில நேரம் அற்பமா இருக்கும் அல்லது அநேக நேரம் அற்பமா இருக்கும். ஒரு பெரிய திட்டத்துக்குரியதாக இருக்கும், ஆனால் பார்வையில் அற்பமாக இருக்கும். அப்படி அற்பமாக இருந்தாலும் அதனுடைய முடிவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது சம்பூரணமாக இருக்கும். ஒரு ஊழியத்தை நீங்கள் தொடங்கும்போது தேவனுடைய சித்தப்படி அது அற்பமாக இருக்கலாம், 2 ஆத்மாவோடு இருக்கலாம், 1 ஆத்மாவோடு இருக்கலாம். நான் சொல்லுவது தேவ சித்தப்படி தேவன் சொல்லி தொடங்குகிற ஊழியத்தை அது அற்பமாக இருக்கலாம், ஆனால் அந்த ஊழியத்தினுடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும். பல்கி பெருகின ஒரு திரளான ஜனக்கூட்டமாய் அது மாற்றப்படும். இது பிதாவுடைய சித்தத்தின்படி தொடங்குவதை குறித்து சொல்லுகிறது. ஆகவே அநேகர் தொடங்கிவிட்டு நாளைக்கே 400 பேர் இருக்க வேண்டும் என்று சிந்திப்பார்கள். அப்படி கிடையாது. துவக்கம் அற்பம், ஸ்டார்ட் அற்பமாக இருந்தாலும் அதனுடைய முடிவு பெரிசா இருக்கும், அது சம்பூர்ணமாக இருக்கும், அது மகிமையாக இருக்கும். தேவன் நாம மகிமைப்படக்கூடிய ஒரு ஊழியமாய் அது காணப்படும். தேவன் அப்படித்தான் ஊழியங்களை தொடங்குகிறார். ஆகவே ஆரம்பம் அற்பமாக இருக்கும், சின்னனா இருக்கும். சில பேரை கவனித்து பாருங்கள், பெரும் கூட்டத்தோண்ட வச்சுட்டு தொடங்குவாங்க. பெரிய கூட்டத்தை வச்சு ஒரு பெரிய ஊழியக்காரனை கூப்பிட்டு வச்சு சபை தொடங்குவாங்க. அந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டிலேருந்து ஒரு ஆளை கூட்டி கொண்டு வந்து வச்சு பல துண்டு பிரதிகள் அடித்து கொடுத்து அங்கே வாங்க இங்கே வாங்கன்னெல்லாம் விளம்பரப்படுத்தி கூட்டி வைப்பான். அன்றைக்கு பார்க்கும்போது 1000 பேர் கூடின மாதிரி இருக்கும், 4000 பேர் வந்த மாதிரியும் இருக்கலாம் சில நேரம். ஆனால் அந்த ஊழியக்காரன் அந்த கிழமை திரும்பி போய்விடுவார் தன்னுடைய நாட்டுக்கு. அடுத்த ஞாயிறு இவர் சொந்தமாக ஆராதனை தொடங்கணும். அங்கே பார்த்தா இவருடைய மனைவியும் பிள்ளைகளும் தான் இருப்பாங்க. காரணம், இது அற்பமான ஆரம்பம் கிடையாது, இது பெரிய ஆரம்பம். பெரிய ஆரம்பத்தினுடைய முடிவு சம்பூரணமான தோல்வியாக இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய சித்தப்படி தொடங்குகிற காரியம் அற்பமான ஆரம்பமாக இருந்தாலும் அதனுடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. சகரியா 4:10 வாசிக்க கேட்போம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை கொள்ளலாம்? பூமியெங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் சிறுபாவையின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். அற்பமான ஆரம்பத்தின் நாள், அப்போ ஒரு சபை தொடங்குற நாள், ஒரு ஊழியத்தை தொடங்குற நாட்களில் நீங்கள் பெரிய பெரிய காரியங்களை எதிர்பார்த்து நிற்க முடியாது. அது அற்பமான நாள், அது சர்வசாதாரணமான நாளாக இருக்கும். ஆனால் அதை அநேகர் அசட்டை பண்ணலாம், அசட்டை பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஒரு சபையா, இதெல்லாம் ஒரு ஊழியமா என்று சொல்லி அற்பமாய் எண்ணி பார்க்கக்கூடியதாய் அது இருக்கும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். செருபாபேலும் யோசுவாவும் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாய் வந்தவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த ஆலயத்தை காரியங்களை செய்ய முடியாதபடி ராஜாக்கள்னாலே பல தடைகள் வந்து அவர்களும் சோர்ந்து போகிறத பார்க்கிறோம். தூக்கு நூல் என்பது அந்த பில்டிங் கட்டுறவங்க அந்த நேர் பார்க்கறதுக்கு பிடிக்கிறதா இருக்கும். அப்படி அந்த தூக்கு நூல் அவர் பிடிச்சு கொண்டு இருக்கிற ஆலயத்தை கட்ட முடியாத அநேக தடைகள் அவர்கள் மேலே சுமத்தப்பட்டு இருக்கிறது, அரசாங்க தடைகள் இருக்கிறது. அப்பொழுது எல்லாரும் இந்த ஆரம்பத்தை பார்த்து என்ன சொல்கிறாங்க? எரிந்து சாம்பலா போன தேவாலயம், இதை கட்டுறதுக்கு இவங்க வந்திருக்கிறாங்க. ஆனால் அற்பமான ஆரம்பமாக இருக்கிறது, இது எப்படி சாத்தியம்? இது எவ்வளவு பெரிய வேலையாக இருக்கிறது அப்படி என்று அநேகர் சொல்லுகிறார்கள். அற்பமான ஆரம்பத்தின் நாளை அசட்டை பண்ணுகிறார்கள். பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் 7 கண்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறது. அப்பொழுது உங்களுடைய சபையையும் சுற்றி பார்க்கிறது, உங்களோட குடும்பத்தையும் சுற்றி பார்க்கிறது, தனி நபராக உங்களோட குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் அது சுற்றி பார்க்கிறது. அதே போல் சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் அந்த கண்கள் சுற்றி 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 பார்க்கிறது. அற்பமாய் எண்ணுகிறார்களா? செருபாபேல் கையில் ஒரு தூக்கு நூலை பிடிச்சு கொண்டு இருக்கிறான். நான் பாருங்க பெரிய ஒரு ஆலயத்தை கட்ட போகிறேன், கல்லுக்கு மேலே கல் வச்சுக்கு நான் கட்டுவேன் என்று அப்படி தூக்கி பிடிச்சி நேர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆனால் ஜனங்கள் அவர்
ஜனங்களுடைய பார்வையிலையும் அந்த சபை கட்டுவதற்கு ஆலயம் கட்டண்டு வந்த விசுவாசிகளோ அவங்களோட கூட இருந்த ஜனக்கூட்டத்தின் பார்வையில் இது அற்பமான காரியமாக இருக்கிறது, அற்பமான ஆரம்பமாய் தெரிகிறது. ஆனாலோ அந்த பூமி எங்க சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்களும் ஒரு காரியத்தை செய்கிறது. என்னவென்றால் அந்த காரியத்தை கவனித்து பாருங்கள். சந்தோஷமாய் அந்த கண்கள் பார்க்கிறது. மனுஷனுடைய கண்கள் அற்பமாய் பார்க்கலாம் உங்களோட ஊழியத்தை. மனுஷனுடைய கண்கள் உங்களுடைய அற்பமாய் பார்த்து தள்ளிவிடலாம். ஆனால் தேவனுடைய 7 கண்களும் இன்றைய நாளில் தெரிந்து கொள்ளுங்கள், உங்களை சுற்றி பார்க்கிறது. உங்களோட காலையை கட்ட வேண்டும் என்கிற உங்களுடைய எண்ணத்தை, சபையை கட்ட வேண்டும் என்கிற உங்களுடைய விருப்பத்தை, ஊழியத்தை பலப்படுத்த வேண்டும் என்கிற உங்களுடைய விருப்பத்தை, கர்த்தருக்காய் நீங்கள் காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற உங்களுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் தேவன் சந்தோஷமாய் பார்க்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆதலால் அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கிற உங்களுடைய நாட்களை கர்த்தர் கனத்துக்குரியதாய் மாற்றப் போகிறார். ஆகவே அற்பமாய் எண்ணப்பட்ட ஆரம்பத்தின் நாட்களை கர்த்தர் நிச்சயமாய் சம்பூர்ணமான முழுமையான மகிமையான நாளாய் மாற்றி தருவார். ஆதலால் அற்பமாய் எண்ணப்பட்டு கலங்கி போயிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக உங்களுடைய தலைகளை கர்த்தர் உயர்த்துவார். யார் உங்களை அற்பமாய் எண்ணினார்களோ அவர்களை உங்களுடைய பட்சத்தில் கொண்டு வருவார், உங்களை மேன்மையாய் வைப்பார். மீண்டும் நீங்கள் யாரையாவது அற்பமாக எண்ணினால் உங்களுக்கும் இதே நிலை தான் வரும். வேதத்திலே அப்படி ஒரு வசனம் இருக்கிறது. ஆகார் தான் கர்ப்பவதியானதை கண்டு தன்னுடைய எஜமானியாகிய சாராளை அற்பமாய் எண்ணினாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது சாராள் ஆகாரை வீட்டை விட்டு துரத்தினதை பார்க்கிறோம். அப்படியான அந்த கொடுமையாய் வேலை கொடுத்து நடத்தின போது முதல் தரம் ஆகார் தானா ஓடினாங்க. 2வது முறை புருஷன் மூலமாய் அவங்க அனுப்பிவிட்டதை பார்க்கிறோம். ஆகவே அற்பமாய் எண்ணப்பட்ட நீங்கள் உயர்த்தப்படும் போது நீங்கள் தாழ்மையோடு காணப்பட வேண்டும்.